வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சும்மா சாதாரண ஒரு விளாக் தான். சரி, நம்ம டிவியில் வந்து பாட்டை போட்டுவிட்டு பேசாமல் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மணி வந்து 12:15. இப்போ அப்போ வந்து 12:45 நான் போய் கூட்டிகிட்டு வரணும் பார்த்திங்கன்னா. ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபோனில் பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து கெஸ்ட் லைனில் போயிட்டேன். பட் அதுக்கு டைம் இல்லை அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு. பட் அதனால தான் வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டை போட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை வச்சுட்டு நான் வந்துட்டு வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நீங்களே பாருங்கள், கெஸ்ட் லைனில் போயிட்டேன். அது அந்த ஐடிக்குள்ளே போகிறதுக்குள்ளே கெஸ்ட் லைனில் போயிட்டேன். சரின்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செம்ம வேலைங்க. இது இல்லாமல் பாப்பா வேறு சண்டே லீவ் வேறையா, சண்டே சாட்டர்டே ஃபுல்லாக வீடை நான் அரைச்சி வச்சுட்டேன். நேற்று நான் ஒரு ஜாமானை மட்டும் கிச்சனை மட்டும் ஒதுங்க வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். வீட்டை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீடே ஃபுல்லாக நாளை தான் கிடக்கு. கண்ணா அப்படின்னு இங்கே போய்மா அங்கே எங்கேயும் கிடக்குது. அதெல்லாம் துணி இங்கேயும் கடந்துச்செல்லாம் எடுத்து ஒதுக்க வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாமான் காலையில் நம்ம சமைச்ச ஜாமான் மட்டுமே இவ்வளோ ஜாமான் இருக்குது. என்னோடய சிங்கு தொட்டி வந்து சின்ன சிங்கு தொட்டி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி பிடிச்சி ஃபுல்லாக இந்த பாத்திரம்லாம் பாருங்கள் பிசு பிசுன்னு இருக்கேன். ஏன்னா ஒரு மாதம் கிச்சன் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். அடுத்த ஒரு மாதம் வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து வேலை இருக்கவும் நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு சைடில் ஒரு வேலை இருக்கவும் நான் அங்கே போய் ஒரு மாதத்துக்கு அங்கிட்டு அதையும் கடையில் சாப்பிட்டுட்டு கிச்சன் பக்கமே வராமலே இருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு இதை முடிக்கணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் தொட்டி செட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது கீழே அந்த தாமரை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் ஒரு மீன் தொட்டி ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் சைஸாக ஒரு மீன் தொட்டி மோட்டரோட லைட்டோடு வச்சு செட் பண்ணணும்னு ஆசை. நான் சின்ன பவுலில் வச்சுருந்தேன். பட் அது வந்து செட் ஆகலை. அதனால் அதை கொடுத்துட்டேன். அந்த பவுலில் இருக்க மீனை வந்து வெளியில் என் ஃப்ரெண்ட் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் வளர்க்க சொல்லிவிட்டு. நான் வந்து இதில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோ ஏதோ ஒரு ஃபிஷ் போட்டு இதில் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதில் பார்ப்போம், டைம் இல்லை. ஆனால் செட் பண்ணிடுவேன் இது ஒரு 1 மந்த்தில். அதுவும் இல்லாமல் அது மேலே இருக்க துணியையும் நான் வந்து எடுத்து தூர போடணும். இந்த வாளி வாங்கினது தான் தெரியுங்க, தெரியாதனால வாங்கிட்டு இவ்வளோ பெருசுக்கு எனக்கு இப்போ அந்த அத்தனோடு கிச்சனுக்குள்ளே எனக்கு வைக்க இடம் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் ஒதுங்க வச்சு ஊற வச்சுட்டு தான் நான் வந்து இந்த வாளியை தூக்கி உள்ளே வைக்கணும். அதான் சொல்லலை, கிச்சனுக்கு மட்டுமே எனக்கு வந்து 1.5 நாள் வேலை இருக்குது எனக்கு. அதையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி மறுபடியும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நான் கொட்டிக்கிட்டு செட் பண்ணணும். எல்லாமே ஒரு வேலை இருக்குது. பட் அது இந்த வேலை அதனால தான், ஏன்னா இப்போ நவராத்திரி பூஜை வருதில்ல, அதனால் நான் அதை வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி போன வீக் ஃபுல்லாக துணி துவைச்சது ஃபுல்லாக இப்போ தான் எடுத்து போட்டு மடிக்கிறேன். ஏன்னா எனக்கு துவைச்சிருவேங்க, துணி கிடந்தால் பிடிக்காது, ஆனால் துவைச்சிருவேன். ஆனால் அதை மடிக்கிறதுக்கு மட்டும் சோம்பேறி. அதை வந்து நான் பொறுமையாக தான் மடிப்பேன். வீக்லி 1 days அது மண்டே ஆனால் நான் எப்படியும் நான் துணி மடித்து வச்சுருவேன். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் துணி மட்டும்தான் நான் மடிக்கணும். எங்கள் ஹஸ்பண்டோட துணி மட்டும்தான் மடிச்சு வைப்பேன். எங்கள் துணியெல்லாம் நாங்கள் மடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து 3 ட்ரே போட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு ட்ரே, வீட்டுக்கு போட்டுக்கிற தனியாக ஒரு ட்ரே, எனக்கு ஒரு ட்ரே, நைட்டி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரே. அந்த ட்ரேயில் மடித்து வைக்கணும் தேவை. அதை அப்படியே சும்மாவே போட்டாவே போதும். நான் அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மடிக்க சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸை ஆக்கிட்டேன். பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் மடித்து வைக்கணும். ஏன்னா அவர் நீட்டாக இருக்கணும் அப்படிம்பார். சரி, அதனால் மடிக்க உட்காந்துட்டேன். சரி, நான் ஃபுல்லாக மடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கலாம் அப்படின்றனால இந்த வீடியோ இதோட கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு பாப்பாவையும் கூப்பிடணும், மணி ஆகிட்டு. நான் துணி மடிக்கிறப்ப மணி பார்த்திங்கன்னா மணி 12:30. இந்த 12:30 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த துணியை மடிக்கணும். ப்ளஸ் இப்போ மடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பாருங்க. இவளுக்கு வந்து நைட்டியில் போகிறது வந்து அவளுக்கு ஒரு சகஜமாக இருக்குது. பக்கத்தில் தான் ஸ்கூல், அதாவது வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தான் நடக்கும், ரொம்ப தூரமாக கிடையாது. ஒரு அழகு தெரியல, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஸ்கூல். பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் பின்னாடி கண்ணாடியில் வேணால் காமிக்கிறேன் டைம். அவ்வளோ தூரம் தான் இருக்குது ஸ்கூலு. என் பொண்ணுக்கு வந்து நைட்டியில் வேணால் நீ சுடிதாரில் வா அப்படின்னு சொல்கிறேன். அதனாலே இப்போ ஒரு ஐடியா இருக்குங்க. நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட்டும் அந்தளவுக்கு இல்லை.
சரி நம்ம சுடிதார் இதுக்குன்னு தனியாக வாங்கணுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றனால இப்போ யூஸ் பண்ணுற சுடிதார் எல்லாமே நான் இப்போ வந்து பாப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இனிமேட்டு வர புது சுடிதார் வாங்கி வச்சுக்கலாம், தைச்சி வச்சு எங்கேயாவது போனால் வந்தால் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கீழே வந்து எங்கள் அத்தை வந்து 2 இட்லி கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு, வந்தால் சாப்பிடட்டும், பாப்பா வந்து பசியோட. நான் அத்தனையும் கட்டி கொடுத்துருவேன், பட் அவங்களுக்கு வந்து வந்தோடனே பிள்ளை சாப்பிடணும் அப்படின்றனால அவங்க 2 இட்லி கொடுத்துட்டாங்க. காலைல செஞ்ச இட்லியும் சாம்பார் சட்னி கடையில் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. பாப்பா பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக காலி பண்ணிட்டா. ஃப்ரூட்ஸ் தான் கட்டி கொடுத்தேன், பட் சளி பிடிச்சிருக்கனால ஃப்ரூட்ஸ் கொடுக்கல. அதனால் அவள் பொரியல் கட்டி கொடுத்தேன். ஏன்னா மண்டேனா அங்கே இதுதான் வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸ், இது 2 மண்டே மட்டும் தான் கட்டி கொடுப்போம், வேறு எதுவுமே கட்டி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செந்நாட்டு பருப்பு, அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. பருப்பும் பாவக்காவும் காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். பாவக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல். இதை மட்டும் சோறு வடிச்சிட்டேன். சரி, நம்ம டீ குடிக்கிறதுனால நம்ம டீயை குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு டீ இல்லாமல் இருக்க மாட்டேன். அதனால் ஒரு டீயை போட்டுடலாம் அப்படின்ட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அதேமாரி பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து உண்மையாலே சொல்கிறேங்க, கண்டிப்பாக எனக்கு க்ளீன் பண்ணியே ஆகணுங்க. எனக்கு அந்த கிச்சனை யூஸ் பண்ணவே பிடிக்கல. ஏதோ ஒரு இதனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சமைக்கணுமே சாப்பிடணுமே அப்படின்றனால. ஆனால் எனக்கு அந்த டைமிங்கும் அமைய மாட்டேங்குதுங்க. கண்டிப்பாக வந்து நான் கிச்சனை க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நவராத்திரி பூஜை வருதுன்னு பார்த்திங்கன்னா, நவராத்திரி பூஜைனா அந்த 9 நாள் நாங்கள் வந்து லட்சுமிக்கு சாமி கும்பிடுவோம். அதாவது வேறு வீட்டில் வந்து கொலு வைப்பாங்க, பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொலு வைக்க மாட்டோம். அந்த 9 நவகிரக லட்சுமின்னு சொல்லுவாங்கள்ல, அஷ்டலட்சுமி, அதாவது 9 லட்சுமி அஷ்டலட்சுமியும் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வச்சு நாங்கள் வந்து வீட்டில் வந்து வழிபடுறது எங்கள் அத்தையோட வழக்கம். பட் அதே தான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறோம். அதே ஃபாலோ பண்ணி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அது சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இதை நான் எடுத்து கும்பிட்டு ஒரு 3 வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன். ஆனால் ஆக்சுவலி நான் வந்து 2 வருஷம் தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு வருஷம் வந்து சிம்பிளாக செஞ்சேன், இன்னொரு வருஷம் கிராண்டாக செஞ்சேன், மறு வருஷம் நான் செய்யலை. அதாவது போன வருஷம் நான் செய்யலை, பட் எங்கள் அம்மா இறந்தனால அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறனால பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு நாள் மட்டும் கும்பிட்டுட்டு இது பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த வருஷம் வந்து நான் கண்டிப்பாக கும்பிடணும் அப்படின்றதில் இருக்கேன். பட் அதனால் எனக்கு ஒரு வீடியோவும் நான் டெய்லி நான் என்ன சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்றேன் அப்படின்ற அந்த வீடியோவும் கண்டிப்பாக வரும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்றனால அந்த முருகரோட வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, நான் எப்படியும் வெயில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றேன் அப்படின்றத, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதையும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதேமாரி இப்போ கொஞ்சம் தேவலாங்க, ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒரு போகுது, வியூஸ் போகுது. பட் வந்து வீடியோஸ் தாங்க வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து யாராவது வீட்டில் இது வந்து பாய்ஸ் எப்படியும் மேபி பார்ப்பீங்களா என்னன்னு தெரில, பட் ஆனால் லேடிஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க சான்ஸ் இருக்குது. பட் உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது வியூஸு. நான் இருந்தாலும் என்னை வந்து கரெக்டாக பார்க்குறவங்களுக்காண்டி நான் அந்த வீடியோ போடுறேன். ஆனால் அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியில் போய் நான் பார்க்குறேன், எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் என்னைய வந்து பார்க்குறவங்க ஒரு வீடியோ நான் போட்டேன்னா எப்படி ஒரு 10 பேர் மேபி பார்க்குறாங்க, 10 பேர் 9 பேர் பார்க்குறாங்க. அந்த 10 பேரும் 9 பேரும் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஃபுல்லாக தான் பார்க்குறாங்க. அந்த பாதி வீடியோஸ்லாம் பார்க்காமலாம் போகிறதில்ல. அந்த பாதியோட 2 செகண்ட் 2 செகண்டு அந்த மாதிரி 1 நிமிட்டு 1 நிமிஷம் 20 மினிட்ஸில் அப்படிலாம் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான். அந்த பார்க்குற 10 பேரும் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். பட் அந்த வியூஸ் மட்டும் கொஞ்சம் கூட போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. பரவாயில்ல, பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவும் இருக்குது. அதேமாதிரி ஹோம் டூராக இருக்கட்டும், கிச்சன் டூராக இருக்கட்டும், நிறையா இருக்குது வீடியோஸ்லாம். ஹோம் டூர், கிச்சன் டூர் இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் போடணும் ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு 100 வியூஸ் அது வந்தாச்சுன்னா கண்டிப்பாக நான் ஹோம் டூர் இதெல்லாம் நான் போடுவேன். கண்டிப்பாக பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க வீடே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. இப்போ மேபி நான் என்ன சொன்னேன்னா எங்கள் அம்மா வீட்டு சொந்தம் தான் மோஸ்ட்லி.
அவங்க சொந்தமே எனக்கு நிறையா இருக்குது. நான் அதனால் அவங்க ஒரு வீட்டுக்கும் ஹோம் டூர் போட்டேன்னாவே போதும் பார்த்திங்கன்னா. ஆனால் ஒரு வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. அதனால் பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் சாம்பாருக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் அரிஞ்சிட்டு பாதியோடு வச்சுட்டு போயிடுவேன். அது வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஏன்னா தக்காளி இல்லைங்க. ஏங்க கதை கேட்குறீங்க, தக்காளி இல்லை. சரி போய் எங்கள் அத்தைக்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரலான்னு கீழே போனேன். என்கிட்டே இல்லைம்மா தக்காளி அப்படின்ட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் பின்னாடி போய் இதை பார்த்துட்டு நான் வாங்கலான்னு பார்த்தேன். நல்ல வேளை ஒரு குட்டி தக்காளி இருந்துச்சு. அதுக்கு அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் தக்காளி எடுக்க போயிட்டேன். அதாவது நான் அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சி போயிட்டேன். சத்தம் ஆஃப் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது வீடியோ. என்ன பண்ணுறது, நம்ம அதில் இருந்தானே நம்ம வந்து சமைச்சு ஆகணுமே. ஏன்னா எங்களுக்கு இங்கே மார்க்கெட் இருக்குது. பட் எங்கள் வீட்டுக்கார மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. பட் என்னன்னா இன்றைக்கி வாங்கிட்டு வர வேண்டியது காய் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால பட் அவரால் வாங்கிட்டு வர முடியல. அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து வீடியோ ஃபுல்லாக கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு தான் முடியும். ஆனால் இன்னொரு வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில் வந்து இதில் இன்ஸ்டாவில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க, நான் பார்க்குறேன், இதை தொடர்ந்து பார்க்குறேன். பட் ஓகே, நீங்கள் சொல்லுன்னா நீங்கள் வந்து யூடியூப்புக்குன்னு தனியாக வந்து உங்கள் பர்சனல் இன்ஸ்டா ஐடி கொடுக்க வேணாம். பட் கொடுக்காம நீங்கள் யூடியூப்புக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து நீங்கள் வீடியோஸ் இதில் போடுற வீடியோஸும் நீங்கள் அதிலையும் போடுங்க. இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் வீடியோ இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வியூஸ் உங்களுக்கு நிறையா வரும். நீங்கள் வந்து சோஷியல் மீடியானால் நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இன்ஸ்டாவில் வரும் அப்படின்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ வந்து வீடியோ நீங்கள் நிறைய பேர் போடுறீங்களா இருந்தால் இன்ஸ்டாவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் விரைவில் நமக்கு ஒரு இன்ஸ்டா வந்து இருக்குது. நான் வந்து மெஹந்தி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து இதில் வச்சுருக்க இப்போ நான் வீடியோஸ் போடுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது. இந்த இப்போ நான் வச்சுருக்க யூடியூப் சேனலுக்கும் முன்னாடி ஒரு பேர் இருந்தது. அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா யோகா மெஹந்தி. அதாவது என் பொண்ணோட பேர் தான் நான் போட்டிருந்தேன், யோகா மெஹந்தின்னு சொல்லி தான். அது யூடியூப் நேமும் யோகா மெஹந்தி தான். இப்போ நான் அதெல்லாம் மாற்றிட்டு தான் பேரை வந்து நான் மாற்றினேன். சரி இந்த பேர் போட்டு நம்ம யோகா மெஹந்தி, நான் மெஹந்தி கற்றுருந்தேன். பட் அதனால தான் மெஹந்தி யூஸ் பண்ணி நான் போட்டேன். அந்த மெஹந்தி எனக்கு செட் ஆகலை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது மெஹந்திக்கு. பட் அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணல. அதனால் இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதே வந்து யோகா மெஹந்தின்னு சொல்லி ஒரு ஐடி ஒன்று இருக்குது. அந்த ஐடியோட வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கும் நேமை மாற்றி இதை வந்து நான் போட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கை வந்து நான் வந்து யூடியூப்பில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேட்டால் இப்போ நைட்டுக்குள்ளே கொடுத்துருவேன். பட் அப்படி இல்லைன்னா நான் காலையில் இப்படி நைட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோ. நைட் 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து நீங்கள் பார்க்குறவங்க அதில் வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 10 பேர் நீங்கள் என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 10 பேருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட இன்ஸ்டாக்கு வந்து என்கிட்ட பர்சனலாக பேசுகிறது வந்தாலும் நம்ம அதில் பேசிக்கலாம். ஓகேங்களா? அதுமாரி இப்போ வேலையும் முடிஞ்சிருச்சு. டீயும் நான் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு தக்காளி இல்லையே, நான் வேறு வறுவல் பண்ணணும்னு பார்த்தேன், தக்காளி இல்லை. பட் அதனால தான் உருளைக்கிழங்கை வேக வச்சு சும்மா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு